ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரியா ஷர்லின் வியூஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ ஹெல்தி ஸ்மூதி தான் பார்க்க போகிறோம். எனக்கு மாங்காய் இந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். இந்த மல்கோவா மாங்காய்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ டேடி ஃபோனில் தான் எடுத்தது. ஸோ அதனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2-3 வீடியோஸ் வந்து அப்படி தான் எடுத்திருப்பேன். ஏன்னா என்னோட ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. ஜஸ்ட் இன் 7 மினிட்ஸில் நம்ம இந்த ஸ்மூதியை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வாங்க கிச்சனுக்கு போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேங்கோஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு பிளெண்டரில் அதை கட் பண்ணி பீசஸாக வந்து ஆட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் வந்து 2 குட்டி குட்டி மாங்காயில் தான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நல்லா வருமா இல்லை நல்லா வராதான்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ பிளெண்டரில் வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ஆக்சுவலி டேடி ஃபோனில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் இல்லை நிறையாவே சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் வீடியோ எடுக்கக்குள்ள அது எனக்கு ஞாபகமே இல்லை. நான் பாட்டு நார்மலாக பேசிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்தா கர்ன்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த பேக் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த கொட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பல்ப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மிக்சரில் போட்டுட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம செகண்ட் மேங்கோஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் மேங்கோவை எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி தான் இதுவும் வந்து கட் பண்ணேன். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பிளெண்டரில் வந்து சேர்த்துக்கிறீங்களோ அது வந்து உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஆல்ரைட், இதுவும் வந்து மிக்சரில் வந்து சேர்த்தாச்சு. எல்லோரும் வந்து ஒரே கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. டிஎம் இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, ஹோம் டூர் எப்போ போடுவீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்கீங்க. எனக்குமே அதுக்கான டைம் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால சீக்கிரமாக ஹோம் டூர் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் மேங்கோஸ் எல்லாம் அந்த மிக்சரில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்வீட்டு அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான சாக்லேட் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சமயத்தில் கிட்கேட்டு, மில்கி பாரு, டைரி மில்க்கு இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் இப்போ தாங்க ஞாபகம் வருது. அப்புறமா இப்போ தான் கொஞ்சம் கூல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் க்யூப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அது எப்போ கூல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஹெல்தியாக்கு நம்ம வந்து கேஷ்யூஸு, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் க்யூப் ஒனியோன் இருந்துச்சு. அந்த ஒனியோன் தான் வந்து இது சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பால் வந்து நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கறத விட பால் சேர்த்துக்கோங்க. கடையில் விற்கிற மாதிரி அந்த ஸ்மூதி டேஸ்ட்டை நம்மளுக்கு அப்படியே இருக்கும். நான் வந்து சேர்த்தேன்னா அந்த டைமில் வந்து வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் பால் சேர்த்துட்டோன்னே மாம்பழத்து கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ எங்கடா நான் ஊற்றின பாலுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிளெண்டரில் இருக்கிற எல்லா மேங்கோஸும் ரெடியாக இருக்குது. நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிளெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் போல தான் பால் சேர்த்தேன். ஸோ அதனால எனக்கு பயம் ஆயிடுச்சுங்க. டக்குன்னு எடுக்கக்குள்ளே இதெல்லாம் கட்டி கட்டியாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டேன். அப்பாடா இப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பாதி வந்து மிக்ஸாகவே ஆகலை. என்னடா இது மரியா ஷர்லினுக்கு வந்து சோதனைன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பால் சேர்த்துட்டு இன்னுமே அந்த ஸ்மூதி டெக்ஸ்சர் வர மாதிரி இருந்துச்சு. அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2 டைம்ஸ் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மூதி பண்ணுறதுனால அதோட பிளெண்டிங் டைமர் வந்து எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நானே ஓனாக பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த ஒரு டைமிங் செக்ஷன் வந்து தெரியல. ஈவன் தோ இன்னுமே வந்து கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் சேர்த்தேன். ஏன்னா கொஞ்சம் போல் குடிக்கிற மாதிரி இருக்கணும்ல, நம்மளுக்கு ஃபுல்லாகவே கட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பால் சேர்த்துட்டு திரும்ப பிளெண்ட் பண்ணேன். இது வந்து பாருங்கள், ஸ்மூதி மாதிரியும் இல்லை, ஜூஸ் மாதிரியும் இல்லை, இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்துச்சு. இந்த சமயத்தில் எனக்கு ஒரு பிளான் வந்துச்சுங்க. நம்ம வந்து ஐஸ் க்யூபாக இதை வந்து சாப்பிடலாம். ஐஸ் க்யூப்பில் நம்ம வந்து இதை ஊற்றிட்டு ஃபில் பண்ணிவிட்டு நாளைக்கு சாப்பிடலாம் மீன்ஸ் அதை வந்து சிப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு கோல்டு வந்து செட் ஆகாதுன்ற காரணத்தினால் அது வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன் என்னோடய மைண்ட்லேருந்து. இப்போ லாஸ்ட்டாக வந்து பிளெண்டிங் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து 4 வாட்டி பிளெண்டிங் பண்ணிட்டேன். ஸோ நம்ம 2 மாங்காவை போட்டதுனால அப்படியா இல்லை வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணோமா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவன் தோ ஐ அப்ரிஷியேட் மை செல்ஃப் பிகாஸ் இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால எப்படியோ ஒன்று நம்ம குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா, ஸோ அதுக்கே நீங்கள் வந்து எல்லாருமே எனக்கு அப்ரிஷியேட் பண்ணோம். எனக்கு கொஞ்சம் போல் என்னோட டீ கப்பில் சேர்த்துட்டு இன்னுமே கொஞ்சம் பிளெண்டரில் அப்படியே இருக்குது. அது வந்து ஷல்டனுக்குமே மம்மிக்கும் என்னால் இதெல்லாம் குடிக்க முடியாது அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்களா? என்னோட டிஷ்ஷு ரெசிபீஸ் எல்லாம் எப்போவுமே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ வாங்க இது நான் என்னோட பேக் கேமராவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்
பாருங்கள், இதோட டெக்ஸ்சரே பாருங்கள், அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து டேஸ்டிங் டைம் கைஸ். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு நானே வந்து ஆனஸ்ட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பண்ண டிஷ்ஷஸு ரெசிபீஸில் வாட் எவர் இட் மேபி. ஸோ எப்போவுமே வந்து ஆனஸ்ட்டாக தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு. பட் ஆனஸ்ட்லி சொல்கிற பாருங்க கைஸ், சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அந்த ட்ரிங்க் நானாக பண்ணேன்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை எனக்குள்ளே கொண்டு வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சம்மர் சீசனில் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிங்க் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா பாய் கைஸ்.